அந்த 48 மணி நேரம் நாட்டையே உலுக்கிய 4 கொடூரங்கள் உத்தரப்பிரதேசமாக மாறுகிறதா தமிழ்நாடு? உங்கள் உறக்கத்தை கலைக்கும் வீடியோவாக இது நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம போக போறோம். 48 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல பல்வேறு குற்றங்கள் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக 4 கொடூரங்களை நாம் இங்கே பேசியே ஆக வேண்டும். நாம் வாழ்வது வசிப்பது தமிழ்நாட்டில் தானா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கொடூர குற்றங்கள் அரங்கேறி இருக்கின்றன. கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அவரையும் சேர்த்து அவருக்காக வக்காலத்து வாங்கிய அல்லது வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலர் அவர்களும் கள்ள மௌனம் சாதிக்கிறார்களே ஏன் என்பதையும் சேர்த்து பேச வேண்டிய வீடியோ இது. ஒரு இளம் பெண்ணுக்கு நீதி கேட்கும் வீடியோ, பள்ளிக்கூட மாணவிகளுக்கு நீதி கேட்கும் வீடியோ, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்காக இந்த வீடியோ. மனசாட்சி உள்ளவர்கள் இந்த வீடியோவுக்கு பதில் சொல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு 4 அடுத்தடுத்த குற்றங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. இதே குற்றத்தில் அந்த 4ல ஏதாவது ஒன்று கடந்த திமுக ஆட்சியில் நடந்திருந்தால் கூட, அல்லது இப்பொழுது திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டே 2 ஆகியிருப்பாங்க சில பேர். விஜய் முதலமைச்சராக இருக்கின்றார் என்ற ஒற்றை காரணத்திற்காக கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பவர்களின் மனசாட்சியை உழுக்குவதற்காக இந்த வீடியோ. கோவையில வேளாண் கல்லூரியில மிகுந்த கனவுகளோடு ஒரு தந்தை தன்னுடைய மகளை வேளாண் கல்லூரிக்கு படிக்க அனுப்புகிறார். அந்த குழந்தைக்கு வயசு 19 வயது. 19 வயதுல உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா, 16 வயசுலயோ 17 வயசுலயோ 18 19 வயசுலயோ ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. அந்த குழந்தைய நீங்க கல்லூரிக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. கல்லூரியில அந்த குழந்தை தங்கி படிச்சுட்டு இருக்குது. திடீர்னு உங்களுக்கு கால் வருது. நீங்க போய் பாக்குறீங்க, அந்த குழந்தை சடலமாக பாத்ரூம்ல கிடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனநிலை என்னவாக இருக்கும்? கோவையில் வேளாண் கல்லூரியில் அப்படி ஒரு மாணவி, அந்த மாணவி பிஎஸ்சி படிச்சுட்டு வர்றாங்க. கழிப்பறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அப்படின்னு காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது. இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேரண்ட் மனநிலை. எனக்கு இதுல சாமானிய வீட்டு பிள்ளைங்க, பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்களாம் இல்ல. கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க அப்படி சொல்ல வரல. சாமானிய வீட்டு பிள்ளைங்க இப்படி அநியாயமாக தொடர்ந்து மர்மமான முறையில் மரணம் அடைகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். அதுவும் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அந்த சட்ட ரீதியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்லல. அந்த குழந்தை மர்மமான முறையில் கழிப்பறையில் இறந்து கிடக்கிறாள். துடிதுடித்து போகிறார்கள் பெற்றோரும் உற்றாரும். நாட்டையே உலுக்கி இருக்கணும் இந்த செய்தி. ஒரு 19 வயது. நீங்க நான் திருப்பியும் கம்பேர் பண்றதா தயவு செய்து நினைக்க வேண்டாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியிடம் ஒரு பொறுக்கி பைய தப்பா நடந்துக்கிறான். மிக விரைவாக காவல்துறை அவனை கைது செய்கிறது. ஆனால் அன்றைக்கு திமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணி யார் அந்த சார்னு கேட்டு எப்படியெல்லாம் கதை பின்னப்பட்டு அது எத்தனை நாட்கள் விவாதமானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்க நினைவு கூற கடமைப்படுறேன். ஆனா இப்ப இந்த மாணவி மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்கிறாள். கொந்தளிச்சிருக்கணும் தமிழ்நாடு. ஏன்? விஜய் முதலமைச்சர் என்பதாலா? நீங்க ஜனகணமனன் ஒரு படம் இருக்கு, தயவு செய்து அவசியம் வாய்ப்பு இருந்தா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜனகணமனன் மலையாள படம், மலையாளமும் தமிழும் கலந்திருக்கும். ரொம்ப முக்கியமான படம். ஒரு இளம் பெண் கல்லூரி பேராசிரியை, அவ பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு செய்தி. நாடே கொந்தளிக்கும். எல்லா சேனல்லையும் அதுதான் பிரேக்கிங். எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் போகும். நாடு முழுவதும் அதற்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படும். 4 குற்றவாளிகள் அந்த குற்றத்தில் தொடர்புடையவர்களாக கைது செய்யப்படுவார்கள்.
அந்த 4 பேரையும் போலீஸ் என்கவுண்டர் செய்யும். நாடே கொண்டாடும், நாடே குதூகலிக்கும். அந்த படத்துல எனக்கு இன்னைக்கு எனக்கு வந்து நாட்டுல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் எனக்கு அதுதான் நினைவூட்டுகிறது. ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவு செஞ்சு படுகொலை செஞ்சு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. குற்றவாளிகள் 4 பேரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆகா, நீதி கிடைத்து விட்டது என்று எல்லோரும் இருக்கின்ற பொழுது பிருத்திவிராஜ் நடிகர் அவர் வந்து வழக்கறிஞரா அந்த படத்துல வருவார். அவர் வந்து அந்த வழக்குல ஆஜராவார். அவர் கேட்பாரு, இந்த 4 பேருக்கும் காரே ஓட்ட தெரியாது, இந்த சடலத்தை கார்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா 5ஆவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அவன் யாருன்னு கேட்பாங்க. அங்க யாருக்கும் பதில் தெரியாது. ஏன் இவங்களை சுட்டு கொன்னீங்கம்பாங்க. இவங்கதான் அவங்கள அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி படுகொலை செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிடுவாங்க. நீ பாத்தியான்னு கேட்பாரு. நமக்கே பார்க்க பதறிடும் அந்த சீன்லாம். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் இப்படி அநியாயமா கொண்டு இருக்கான், இந்த வக்கீல் இப்படி பேசுறாரு. அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி, இவங்கெல்லாம் வருவாங்க. தேசிய மகளிர் ஆணையம், அந்த அம்மா பதிவு போடுவாங்க சோசியல் மீடியால, நீதி வென்றது அப்படிங்கிற மாதிரி. இவர் கேட்பாரு, ஏன் அப்படி போட்டீங்க? ஏன்னா அவங்க கொல்லப்பட்டு விட்டார்கள், அதனால் போட்டேன். அதே நாள்ல இன்னொரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பாள். அது பேப்பர்ல 7வது பக்கத்துல வந்துடும். அவர் கேட்பாரு, இவளும் பொண்ணுதான், அவளும் பொண்ணுதான், அந்த பொண்ணுடைய செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஆகுது, இந்த பொண்ணோட செய்தி 7ஆம் பக்கத்தில் வருகிறது, ஏன்? யாருக்கும் பதில் தெரியாது. அப்ப எல்லாரும் ஒரு போல ஒரு பதில சொல்லுவாங்க. என்ன பதில் தெரியுமா? அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மா சொல்லுவாங்க. அந்த படத்தை தயவு செய்து அவசியம் பாருங்க. மீடியால வந்துச்சு. எப்படிங்க? மீடியா. எஸ், மீடியா. நீ யார கொல்லணும், நீ யாருக்கு எதிராக பேசணும், நீ யாருக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது மீடியா. மீடியாவுக்கு எப்படி இது தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதை தோண்டுனா அது உண்மையே வேற. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அதிகாரத்திற்காக, ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக, முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த படத்துல அதை பண்ணியிருப்பான். பண்ணி தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை திசை மாற்றி முதலமைச்சர் ஆகிறதுக்காக அந்த படத்துல அந்த வேலையை ஒருத்தன் பண்ணுவான், பதவி ஆசையில். அந்த படம் பாருங்க, அது ஒரு கதை, அது தனி கதை, அது விடுங்க. இன்னைக்கு நாட்டுல எது நடக்குது அப்படின்னா, அப்ப நீங்க வந்து வேளாண் பல்கலையில் ஒரு மாணவி மர்மமான முறையில் மாண்டு கிடைக்கிறாள், கேட்பார் இல்ல. இந்த 48 மணி நேரத்துல இது மட்டுமா? அரியலூர்ல கோடாலிங்கிற கிராமம், தாய்மாமன் சீர் தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். பள்ளிக்கூட மாணவிகள் அங்கே இருக்கக்கூடிய மதுபான கடையை அகற்ற வேண்டும் அப்படின்னு போராடுறாங்க. போராடிய மாணவிகளின் மீது ஜோசப் விஜய் அவர்களின் காவல்துறை கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த விஷுவலை கொஞ்சம் காட்டுங்க. யூடியூப் விதிகளின்படி அதை முழுமையா உங்களுக்கு காட்ட முடியாது. வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸை கொடுக்குறேன், நீங்க முழுமையா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோ பாருங்க. இப்ப யூடியூப் விதிகளுக்கு உட்பட்டு கொஞ்சம் நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. தம்பி அந்த வீடியோ காட்டுங்க. பாத்துட்டீங்களா? அப்போ கொடூர தாக்குதல் பள்ளி மாணவ மாணவிகள் மீது யார் நடத்தியது? ஜோசப் விஜயின் காவல்துறை. யாரேனும் கண்டித்தார்களா? இல்லை. ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் இது திமுக ஆட்சி இல்லை. திமுக ஆட்சியில் மட்டும்தான் கண்டிப்பார்களா? ஆம், திமுக ஆட்சியில் மட்டும்தான் கண்டிப்பார்கள். ஏன் தாவேக ஆட்சியில் கண்டிப்பதில்லை? ஏன்னா அப்படித்தான் மேலிடத்து உத்தரவு, அல்லது அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று செட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பேசியவர்கள் இப்பொழுது பேசாமல் இருக்கிறார்கள் என்றால், இந்த ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது பதவியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனுமாக இருக்கலாம். இல்லைன்னா பேசணும்ல சார். கடந்த ஆட்சி காலத்துல பேசினீங்களே, ஏன் இப்ப யாரும் பேசல? மதுபான கடைகளை எதிர்த்து போராடிய மாணவிகளின் மீது காவல்துறை தடியடி. மதுபான கடைகளுக்கு எதிராக தொடர்ந்து போர்க்குரல் எழுப்பி வரக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஏன் இதை கண்டிக்கவில்லை? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் ஏன் போராட்டத்தை நடத்தல? கூட்டணி கட்சிகள் எல்லோரும் எங்கே சென்றார்கள் அப்படிங்கிற கேள்வி. மதுவிற்கு எதிராக போராடியவர்கள் இந்த மாணவிகளின் மீதான தாக்குதலுக்கு விஜயை பிடித்து பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கணுமா இல்லையா? இந்த பிரச்சனை
சோசியல் மீடியா முழுவதும் நல்லா நீங்க சோசியல் மீடியால வைரல் ஆகுது முதல்ல, அதன் பிறகுதான் மீடியாவுக்கே போகுது. சோசியல் மீடியாவில் மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இதை பற்றி பேச தொடங்கிய பிறகு அந்த மதுபான கடை தற்போது மூடப்பட்டிருக்கிறது, மூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்திருக்கிறா, தமிழ்நாடு உறக்கத்தில் இருக்கிறது. மதுபான கடைகளுக்கு எதிராக போராடிய மாணவிகள் மீது கொடும் தாக்குதல், இரண்டாவது செய்தி. இப்ப மூணாவது கொடூரத்தை நான் சொல்றேன். நீங்க சமூக நீதி அரசு அப்படின்னு இதை சொல்றாங்க. எதை? இந்த அரச சமூக நீதி அரசு. ஆனால் இந்த சமூக நீதி அரசியல் என்ன நடக்கு தெரியுமா? சேலத்துல ஒதியத்தூர் கிராமத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதி பெற்று, நல்லா கொஞ்சம் அனுமதி பெற்று, புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலை திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஆனா அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி தகரத்தை வச்சு மறைச்சி திறக்கக்கூடாதுட்டாங்க. அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், அந்த பகுதி வாழ் மக்கள், தோழர்கள் இல்லை அதை திறந்தே தீர்வோம் என்று மீண்டும் அதை திறக்க சென்ற போது அவர்கள் மீது பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? செய்த பாவம் என்ன? புரட்சியாளர், இந்த நாட்டினுடைய சட்ட மாமேதை பாபா சாஹேப் அம்பேத்கரின் திருவுருவ சிலை திறக்க வேண்டும் என்று அனுமதி பெற்று திறப்பதற்கு. எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் விழுப்புரத்தில் திறக்க சென்ற அந்த அம்பேத்கர் சிலையும் திறப்பதற்கு அனுமதிக்க மறுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருப்பி அனுப்பப்பட்டார். இப்பொழுது சேலத்துல கடந்த திமுக ஆட்சி காலத்துல நீதிமன்றம் உத்தரவு போடுது, கொடிக்கம்பங்கள், பொது இடங்களில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றப்படணும்னு. அதையும் தாண்டி சில இடத்துல சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சில இடங்களில் கொடியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டது. கொடியேற்றக்கூடாதுன்னாங்க. அவ்வாறு கடந்த ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டதையும் நான் மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல அதை நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். திமுக ஆட்சி காலத்திலும் அவ்வாறு பார்ஷியலா பாகுபாடு காட்டப்பட்டு கொடியேற்ற அனுமதிக்க மறுக்கப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதுல துளியும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு விசிகாவினருக்கு கொடியேற்றுவதற்கு கூட அனுமதி இல்லையா என்று தாவேகா கேள்வி எழுப்பியது. இன்றைக்கு அந்த தாவேகா ஆட்சிக்கு வந்து அமர்ந்து விட்டு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலைகளை கூட திறக்க அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இதுதான் சமூக நீதியா? இதை யார் கேட்கணும்? நீங்க, நான், அத்தனை பேரும் கேட்கணும். ஏன்னா அம்பேத்கர் நம் அத்துணை பேருக்குமான சட்டத்தை இயற்றி தந்தவர். எல்லாரும் கேட்கணும். இது ஏதோ அவங்க மட்டும் கேட்கணும், இவங்க மட்டும் கேட்கணும் இல்ல, அத்தனை பேரும் கேட்கணும். சரி, கடந்த காலங்களில் கேட்டவர்கள் இதை இந்த காலத்தில் கேட்டிருக்கிறார்களா அப்படின்னா அறிக்கை வந்திருக்குது. நீலம் பண்பாட்டு மையத்தில் இருந்து ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை இதை கண்டிக்குது. எப்படி கண்டிக்குதுன்னா, ஒரு மாதத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடம் சிலையை திறப்பதற்குரிய அனுமதி அளித்து நேரடியாக தாசில்தாரை அழைத்து ஒரு வாரத்திற்குள் சிலையை திறக்க வேண்டும், இல்லையெனில் துறை ரீதியாக நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்த நிலையில் கூட தாசில்தார் அதை நிராகரித்திருக்கிறார். தாசில்தாரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டு வந்த நிலையில் தாசில்தார் மற்றும் வருவாய் ஆய்வாளர் சாதி இந்துக்கள் பேச்சை கேட்டு அலட்சியமாக தொடர்ந்து பலமுறை அவமதித்திருக்கிறார்கள். யார் அவமதித்திருக்கிறார்கள்? தாசில்தாரும் வருவாய் ஆய்வாளரும். நேற்று இரவு தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் சிலை குழுவினர்களை அணுகி உடனடியாக சிலையை திறங்கள் என்று வற்புறுத்திய நிலையில் மக்களும் சிலையை திறந்துள்ளனர். இதை அடுத்து காவல்துறையினர் மக்களின் மீது மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்தியது யாரு? காவல்துறையினர். இக்கொடூர தாக்குதலில் பெண்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 20 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. கண்டனத்திற்குரியது. உடனடியாக கைது செய்த தலித் மக்களை விடுவிக்க வேண்டும். தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து உடந்தையாக இருந்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அதே வேளையில் சிலையை திறந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரும் இது குறித்து தகுந்த நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு நீலம் பண்பாட்டு மையம் வலியுறுத்துகிறது. சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல தாவேக அரசு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்னு பாக்குறது.
எங்கேயாவது ஒரு இடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களே தாசில்தாரை கண்டிக்கிறாங்க, வருவாய் ஆய்வாளரை கண்டிக்கிறாங்க. திமுக ஆட்சியா இருந்தா ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் தான். அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் அரசே இப்ப பேசினாரு இயக்குனர் ரஞ்சித். கடந்த ஆட்சி காலத்தில் திமுக அரசு தலித் மக்களின் பிரச்சனைகளை மிகச் சரியாக நேர்த்தியாக ஹேண்டில் பண்ண முடியாம போன காரணத்தினாலதான், கையாளாத காரணத்தினால்தான் திமுக தோல்வியடைந்தது என்று ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் தற்போது சொல்லி இருக்கிறார். இப்ப இவங்க சரியா கையாளுகிறார்களா? தாசில்தார் தான் கண்டிப்பீங்க, ஆரைய தான் கண்டிப்பீங்க, விஜய கண்டிக்க மாட்டீங்க. திமுக ஆச்சுன்னா ஸ்டாலினை கண்டிப்போம். தாவே ஆச்சுன்னா யாராவது பியூனு, ஓஏ, பிஏ, அதிகபட்சம் தாசில்தார், கலெக்டர் இல்ல. ஆனா சமூக நீதி ஆட்சி, நீங்க அது அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மறந்துடக்கூடாது தோழர்களே. நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சியில் நடந்தா திமுக அரசை கண்டிங்க, ஸ்டாலினை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். தாவே ஆட்சியில் நடந்ததற்கு விஜயை கண்டிங்கள், விஜயை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். திருப்பி சொல்றேன், நீங்க ஏன் திமுக கேட்டீங்க? நான் கேட்கல. திமுகவை கேட்ட நீங்கள் ஏன் தாவேக்காவை கேட்க மறுக்கிறீர்கள் எனில் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? நான் நாட் ஒன்லி ரஞ்சித் அவர்களை மாத்திரம் கேட்கல, பொதுவா எல்லாரையும் கேட்கிறேன். யாரெல்லாம் கடந்த காலங்களில் இது போன்ற விவகாரங்களில் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டுவிட்டு இப்பொழுது நேரடியாக விஜயவோ முதலமைச்சரையோ தாவேக்கா என்ற வார்த்தையோ பயன்படுத்த அஞ்சுகிறவர்கள் அல்லது தயங்குகிறவர்களினுடைய நோக்கம் என்ன என்பது எனக்கு நாட்டு மக்கள் மத்தியில் நான் விட்டுறேன். எனக்கு மற்றபடி எனக்கு நான் தனிப்பட்ட முறையில இவர்கள் எல்லோரும் என் தோழர்கள் தான். எனக்கு யாரோடும் என்ன கிடையாது, வாக்கியார்ப்பு சண்டையா கிடையாது. நீங்க யார் ஆட்சியில் இருந்தாலும், நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரலாம், வேற யாரோ வரலாம், யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒரே மாதிரி ஆட்சியாளர்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேளுங்கள். அதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியா இருக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, காதல் திருமணம் செய்த தொழிலாளி கொடூர கொலை, நெல்லையில் பட்டப்பகலில் பயங்கரம். அடுத்த செய்தி. இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதெல்லாம் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் தாவேக்காங்கிற வார்த்தையே இல்ல, முதலமைச்சர் விஜயங்கிற வார்த்தையே இல்ல. எவ்வளவு கொடூரம். சரி, இவ்வளவு கொடூரம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? ஊழலற்ற அரசு. எப்படிங்க ஊழலற்ற அரசு? ஊழலை ஒழிச்சிட்டாரு விஜய். எப்படி? ஏதாவது விமர்சனம் வச்சா, சார் ஆட்சிக்கு வந்து 60 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு பாராட்டு பத்திரம் மட்டும் வாசிக்கலாமா? அவர் ஊழலை ஒழித்த லட்சணத்தை ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியின் சாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு. அந்த தொலைக்காட்சி என்ன சொல்லுது? பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான வாகனம் நிறுத்தும் இடத்தை சட்ட விரோதமாக 2 பேருக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட். எவ்வளவுங்க? 1 ரூபாய் 2 ரூபாய் 100 கோடி. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணிருக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட வெறும் 2 கோடிக்கு விற்பனை. பத்திரப்பதிவு நடந்த நாள்ல கரெக்டா அந்த சப்ரிஷா இருக்காருல, சார் பதிவாளர், அவர் தான் பத்திரம் பதிவு பண்ணும். இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரத்தை பதிவும் அந்த தினத்தன்று அந்த சப்ரிஷாரு கரெக்டா லீவு. இந்த தனியார் தொலைக்காட்சி சொல்லுது. அவசரமாக இணை சார் பதிவாளர் ஏன் இந்த பத்திரத்தை பதிவு செய்தார் கேள்வி எழுப்புகிறார். இத்தனை நாட்களும் இல்லாமல் இந்த 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு வேற ஒருத்தருக்கு வித்திருக்கிறாங்க, பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதற்கு சரியாக 2 நாட்களுக்கு முன்பு அந்த கோயிலினுடைய இணை ஆணையர் மாரிமுத்து என்பவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது எப்படி? அவருக்கு ப்ரமோஷன் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த தனியார் தொலைக்காட்சியில் வந்த செய்திகளை நாங்க உங்க முன்னாடி வைக்கிறேன். என்னுடைய கருத்து அல்ல, ஒரு பிரபலமான ஊடகத்துல வந்த செய்தியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சருக்கு இருக்கிறது. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் மதுபான கடைகளுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவிகளின் மீது கொடூர தாக்குதல், இன்னொரு பக்கம் அனுமதி பெற்று பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலையை திறக்க சென்ற தோழர்களின் மீது கொடூர தாக்குதல், இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள்.
இன்னொரு பக்கம் மர்மமான முறையில் பெண்கள், குழந்தைகள், சிறுமிகள் மரணம் அடைகிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க கோடிக்கணக்கில் இப்பொழுதே ஊழல் செய்ய தொடங்கி விட்டீர்கள். இன்னொரு பக்கம் கடந்த காலத்தில் இதையெல்லாம் தட்டி கேட்டவர்கள், வீரியத்தோடு கேட்டவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். இனி நாட்டு மக்கள் உங்களை முடிவு கொள்றேன். என் மீது வந்து கோவப்பட்டு என் மீது வந்து வன்மத்தை காட்டுறதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்ப நான் சிலரை கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் இவர்கள் விஜயை கண்டிக்கவில்லை, உடனே என் மீது சாடுவாங்க. நீங்க விஜய கேள்வி கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி. நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஏன் ஸ்டாலினை கேட்டீங்க, நான் கேட்கவே இல்லை. நாளைக்கே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஸ்டாலினை கேள்வி கேளுங்க. இப்ப ஏன் விஜய கேள்வி கேட்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என்னைய பிடிச்சி திட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஆமாடா என்னடா இது, ஏற்கனவே இதே மாதிரி சைதாப்பேட்டையில ஒரு பிரச்சனை, குடியிருப்பு, அரசு குடியிருப்பு, அதுல தலித்துகளுக்கு வந்து தனியா போகணும், இவங்க தனியா போகணுங்கிற மாதிரி அங்க ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்பட்ட போது செஞ்சது தாவேக்காரங்க. அதை தட்டி கேட்டது பெரியாரிய சிந்தனையாளர்கள். போய் தட்டி கேட்டு அவங்க வழக்கு வாங்கி காவல்துறை பிரச்சனைன்னு போய் நின்ன போது அதை கண்டிப்பீர்களா என்று கேட்ட போது இதே மாதிரி அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுடைய கண்டன அறிக்கை ஒண்ணு வந்துச்சு. அதுலயும் எங்கேயும் தமிழ்நாடு முதலமைச்சரையோ தாவேக்காவையோ கண்டிக்க காணும். இப்ப இதுலயும் இது 2வது நிகழ்வு. விழுப்புரத்துல அண்ணன் திருமாவர்கள் சென்ற திறப்பு விழாவுக்கு சென்ற அம்பேத்கர் சிலையும் திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இப்ப இது 2வது. இது அனுமதி வாங்கி முறையா கலெக்டர் சொல்லி இந்த ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று விஜய் சொன்னார். இப்பொழுது அதை விட அதிகமாக பெண்களின் மீதான பாலியல் தொல்லைகள் தொடங்கி இருக்கின்றன. இன்னொன்று, குழந்தைகள் மீதான கொடூர தாக்குதல் அரங்கேறி இருக்கின்றன. இன்னொன்று, ஆணவ படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. பட்டியல் சமூக மக்களின் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இது எதை குறித்தும் ஒரு முதலமைச்சர் பேச மாட்டார். இது எல்லாத்தோட அதிர்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். ஒரு சாதாரண ஏழை குடும்பம், எளிய குடும்பம், அவங்களுக்கு கரண்ட் பில் வந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில்லு? நீங்க அந்த கரண்ட் பில்ல பாத்தீங்கன்னா அதிர்ந்து போவீர்கள். சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய், ஒரு அம்மா, அவங்களுக்கு கரண்ட் பில் வந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா வந்திருக்குது? ஸ்கிரீன்ல அந்த செய்தியை காட்டுறேன், நீங்க பாத்துக்கங்க. போன முறை கரண்ட் பில்லு 350 ரூபாய். ஆனா இந்த முறை கரண்ட் பில்லு 19,426 ரூபாய். மின் கட்டணத்தை பார்த்து ஷாக்கான கூலி தொழிலாளி. ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு? 19,000 ரூபாய். மறைமுகமாக மின் கட்டணம் வானளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்ன போது யாரும் நம்பல. இதை கேட்டா இப்ப ஏதோ டெக்னிக்கல் எரர்மாங்க. மின் கட்டணத்தை செலுத்தக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் எவ்வளவு செலுத்தினீங்க, இப்ப இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க வீட்டுல மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 60 நாளில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் மத்தியில் பேச வேண்டிய ஜனநாயக சக்திகள் கள்ள மௌனம் சாதிப்பார்கள் என்று சொன்னால் வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை மட்டும் உறக்கச் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.